அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டாயிருப்பதாக ஆமென். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற சத்தியத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மனசாட்சி பிரமாணம். இந்த மனசாட்சி பிரமாணம் என்றால் என்ன? இங்கே பார்த்தீங்கன்னா, எல்லாருக்காகவும் இந்த பிரமாணத்தை தேவனை ஏற்றுக்கொண்டவர்கள், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்க எல்லாத்துக்குமே பிரமாணம். அதாவது முதலாவது தன்னுடைய சாயலாகவே சிருஷ்டித்தார் ரூபனை. அவங்களுடைய காரியம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த பிரமாணம் இல்லை. ஏன்னா தேவன் எண்ணுகிற காரியத்தின்படி தான் அவர்களுக்கு வேறு ஒரு பிரமாணம் இல்லை. அதற்கு பின்பாக பார்த்தீங்கன்னா மனசாட்சியின் பிரமாணம். எப்போ இவங்க கீழ்ப்படியாமல் மாறினதுனால மனசாட்சியின் பிரமாணம். இந்த மனசாட்சியின் பிரமாணம் எங்கு வரை வந்ததென்றால், இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் தெரிந்து கொண்டதன் மூலமாக அவர்களுக்கு ஒரு நியாய பிரமாணத்தை கொடுத்தார். அதற்கு முன்பாகவே இஸ்ரவேல் அல்லாத ஜனங்கள், இந்த உலகத்தில் வாழ்ந்தவங்க, இந்த பூமியில் வாழ்ந்தவங்களுக்கெல்லாம் மனசாட்சியின் பிரமாணம். இந்த மனசாட்சியின் பிரமாணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளத்துக்குள்ள ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்த தேவன் இந்த மனசாட்சியின் பிரமாணம் தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பிரமாணம். அது என்னன்னா, உள்ளத்தில் மனசில் இது செய்யன்ற செய்கிறது, செய்யக்கூடாதுன்றா அதற்கு கீழ்ப்படிந்து. இப்போ ஒன்றுமில்லை, தேவனை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வேதம் இருக்குது, பைபிள் பிரகாரம் நம்ம நடக்கிறோம். ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த வேதம் இருந்தாலும், அவர்களுக்குள்ளாக வேதம் இருந்தாலும் அவர்கள் அதையெல்லாம் பார்க்கவும் மாட்டாங்க, படிச்சிருக்க மாட்டாங்க. ஆனாலும் தேவனுக்கு பயந்து நடக்கிறது. என்ன தேவனுக்கு பயந்து? அவங்க யாரை ஒரு தேவனாக ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களுக்கு பயந்து நடப்பார்கள். அவர்களுக்காக எந்த பிரமாணம் பார்த்தீங்கன்னா கிடையாது, ஒரு பிரமாணம் கிடையாது. ஆனால் மனசாட்சியின் பிரமாணத்தை வைத்த தேவன் அவர்கள் அதற்குள்ளாக அந்த பிரமாணத்துக்குள்ளதான் அவர்கள் வாழ்வார்கள். எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதோ ஒரு காரியம்னா தேவனுக்கு ஒரு ஜெபத்தில் வச்சுட்டு ஒரு காரியத்தை நம்ம தொடங்குவோம். அவர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் எண்ணுகிற தெய்வங்களை வணங்கிட்டு அதன்படி, ஆனால் அந்த தெய்வங்கள் அவர்களோட பேசவில்லை என்றாலும் அவர்களுக்குள்ளாக கிரியை செய்து கொண்டிருக்கிறது எல்லாம் இந்த மனசாட்சியின் பிரமாணம். இந்த மனசாட்சியின் பிரமாணத்தை தேவன் முன்பாகவே எல்லாருக்குள்ளாக பிறக்க போகிற குழந்தைகளுக்கும் அந்த மனசாட்சியின் பிரமாணம் வைத்தது. அது உண்டு. அதன்படிதான் தீமையை செய்யக்கூடாது என்று அவர்கள் எதை அறிந்து அவர்கள் செய்கிறார்கள் என்றால், தேவன் அவர்களுக்குள்ளாக வைத்த அந்த மனசாட்சியின் பிரமாணம். நாமளும் அப்படிதான் இருந்தோம். அந்த மனசாட்சியின் பிரமாணத்திலிருந்து தான் நாம் தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய ரட்சிப்பு நமக்கு கிடைச்சிது. அப்போது அறிந்து கொள்ள ஏற்றுக்கொள்ளாதவர்களுடைய காரியம் என்னவென்றால், கடைசி காலங்களில் நியாயம் தீர்ப்பினுடைய கடைசி காலத்தில் தேவன் மாமிசமான யாவரு மேலே நாவியை ஊற்றுவேன் என்று சொல்லார்னா, அந்த கடைசி காலங்கள் அவர்களுடைய கண்கள் திறக்கப்படும். எப்பொழுதென்றால், அந்த மனசாட்சியின் பிரமாணம் அவர்களை முழுமையாக வெளிப்பட செய்யும். அப்பொழுதுதான் மெய்யான தேவன் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று அவர்கள் உணரும் போதுதான், இது நாள் வரை அறியாமல் நாம் எண்ணின தெய்வம் இது அல்ல, இவர்தான் மெய்யான தெய்வம் என்று அப்பொழுது அவர்களும் ரட்சிப்புக்குள் வருவார்கள். அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. எந்த நியாய தீர்ப்பு என்றால், அந்த மனசாட்சியின் பிரமாணத்திற்கு விரோதமாக தீமையான காரியத்தை செய்தால் அந்த தீர்ப்பின்படிதான் அவர்களுக்கும் தீர்ப்பு உண்டு. நம்மை போல அவர்களுக்கு மனசாட்சியின் பிரமாணம், நமக்கு பரிசுத்த வேதாகம பொக்கிஷம். நமக்கு எப்படி இதிலிருந்து நியாயம் தீர்க்கிறாரோ அதே போல மனசாட்சியின் பிரமாணத்தின்படி அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. இது இந்த மனசாட்சியின் பிரமாணம் என்பது தேவன் நமக்குள்ளாக வைத்தது போல அவர்களுக்குள்ளாகவும் அந்த பிரமாணத்தின்படி தான் அவர்கள் பாவம், நன்மை, எல்லா தீமை எல்லாவற்றையும்
அந்த பிரமாணத்தின்படி தான் நடக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அதை யாரும் சொல்லி கொடுக்கவும் கிடையாது, அவங்க தெரிந்து கொள்ளவும் கிடையாது. ஆனாலும் அந்த பிரமாணத்தில் இருப்பாங்க. சரி, மனசாட்சியின் பிரமாணம் என்பது இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் ஆவி என்னும் அச்சாரத்தை வைத்தார். அந்த ஆவி ரட்சிக்கப்பட்டவர்கள் அதன்படி பற்றி கொண்டார்கள். ரட்சிக்கப்படாமல் இருப்பவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், அவர்களும் எப்படி பயந்து நடக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மனசாட்சியின் இந்த பிரமாணத்தின்படி தான். சரி, இந்த நாளிலும் ஆவியான வெளிப்படுத்தின சத்தியத்திற்கு நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவருக்கு தேவனே உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.